தனியார் பள்ளிகள் முதல் தவணையாக 40 விழுக்காடு கல்வி கட்டணத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் வசூலிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற அரசாணைக்கு தடை கோரியும் கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி வழங்க கோரியும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனியார் பள்ளிகள் தற்போதைய சூழலில் 75 விழுக்காடு கல்வி கட்டணம் வசூலித்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் 80 விழுக்காடு கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் நடப்பாண்டில் அரசே இலவசமாக புத்தகம் வழங்க வேண்டும் எனவும் முறையிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனியார் பள்ளிகள் முதல் தவணையாக 40 விழுக்காடு கல்வி கட்டணத்தை வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் எஞ்சிய தொகையில் 35 விழுக்காடு கட்டணத்தை 2 மாதங்களுக்கு பின்னர் வசூலிக்கலாம் என்றும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். மேலும் 2019-20 கல்வியாண்டுக்கான கட்டண பாக்கியை வருகின்ற ஆகஸ்ட் 30க்குள் செலுத்தலாம் எனவும் அனுமதி அளிக்கப்பட்டது. அத்துடன் இந்த வழக்கை அக்டோபர் 5ற்கு தள்ளி வைத்த நீதிபதி அதன் பின் முழுமையான தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கோரிய வழக்கில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தொடுக்கப்பட்டது. அகில இந்திய மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீட்டில் ஓபிசியினருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அதில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்ய செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திராவிடர் கழகம், திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று இறுதி விசாரணைக்காக தலைமை நீதிபதி AP சாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான இடஒதுக்கீடு உள்ளது எனவும் அகில இந்திய இடஒதுக்கீடு இடங்களுக்கு மாநிலங்களிலிருந்து இடங்கள் ஒதுக்கப்படுவதால் அந்த மாநில இடஒதுக்கீட்டை முறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது மட்டுமில்லாமல் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படி இடஒதுக்கீடு தொடர்பாக மாநில அரசு சட்டம் இயற்றாமல் இருந்தால் மட்டுமே மத்திய அரசு இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியும் எனவும் மத்திய அரசு கவுன்சிலிங் நடத்தும் அமைப்பு மட்டுமே என்றும் தவிர இடஒதுக்கீடு தொடர்பாக முடிவெடுக்க மாநில அரசுகளுக்கே முழு அதிகாரம் இருப்பதாக அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இடஒதுக்கீடு விஷயத்தில் மத்திய அரசு கூட்டாட்சி முறையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவ மேற்படிப்பில் தமிழகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட இடங்களை பார்க்கும்போது கடந்த 4 வருடங்களில் மட்டும் 3580 இடங்கள் மத்திய அரசுக்கு தமிழக அரசு வழங்கியது எனவும் இதில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 2700க்கும் மேற்பட்ட தமிழக மாணவருடைய உரிமை பறிபோனதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை பார்க்கும்போது மத்திய அரசு தரப்பில் எடுத்து வைத்த வாதங்கள் அகில இந்திய இடஒதுக்கீடு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்கு விசாரணை பிறகு இது முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் மருத்துவ மேற்படிப்புகளில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றக்கூடாது என இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகள் உள்ளது எனவும் தகுதியின் அதாவது மெரிட்டின் அடிப்படையில் மட்டுமே மாணவர்களுக்கு இடம் வழங்க விதிகள் உள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படியே SC மற்றும் ST மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மருத்துவ மேற்படிப்புகளில் OBC மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அவசியம் இல்லை என்பதற்கான பல்வேறு உயர்நீதிமன்ற
மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியும் இன்று மத்திய அரசு தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்டாலும் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இது போன்று இடஒதுக்கீடு வழங்க அவசியம் இல்லை என்ற பல்வேறு தீர்ப்புகளை மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் இது போன்ற மாநில அரசுகளுடைய உரிமைகள் அல்லது கொள்கைகள் இடஒதுக்கீடு தொடர்பாக மாநில அரசுகள் எடுக்கும் முடிவை கட்டுப்பட வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது போன்ற தீர்ப்புகளும் பிறப்பித்துள்ளது. அந்த தீர்ப்புகளுக்கு ஏன் மத்திய அரசு இந்த விஷயத்தில் கட்டுப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 25 தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தகவல்களை பதிவு செய்தமைக்கு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவான கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் சிபிஎஸ்இ திட்டத்தில் படித்தவர்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் புதன்கிழமை வெளியாகின. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை வெளியாகின. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க ஆன்லைன் முறையில் செவ்வாய்க்கிழமை முதல் விண்ணப்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக நடைபெற்றது. அதிலும் இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய முக்கிய பாடங்களில் வினாத்தாள் கடினமாக இருந்ததாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட கணிசமாக குறைந்துள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் 170க்கும் அதிகமான கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. 150க்கும் குறைவாக பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் முன்னணி கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 150க்கும் குறைவான கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள 25 முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 10ல் 1 மடங்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அட்மிஷன் ப்ராசஸ் பெருசா பாதிக்காது. ஸ்டேட் போர்டோட ரிசல்ட் தான் அதிக இம்பாக்ட் கொடுக்கும். அப்போ கட் ஆஃப் இந்த வருஷம் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா ரெடியூஸ் ஆகும். ஈவன் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு கூட சிறந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு. அதுலயும் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 140 பிலோ இருந்தா கூட டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களை காட்டிலும் சிபிஎஸ்இ மாணவர்களின் கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரித்துள்ளது. எனினும் சிபிஎஸ்இ மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அதிக அளவில் பொறியியல் படிப்புகளில் இடம் கிடைக்கும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொறியியல் கலந்தாய்வுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தரவரிசை பட்டியல் செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணை கால்வாய்களை புனரமைக்க நீண்ட கால திட்டத்தை வகுக்க அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றார்கள். அப்போது பேசிய முதலமைச்சர் அணைகளை புனரமைக்கவும் சாலை வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் 30 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக கூறிய அவர் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இத்திட்டப்பணிகள் முழுவதும் நிறைவடையும் என்றார். பவானிசாகர் அணையிலிருந்து இன்றைக்கு கால்வாய் மூலமாக விவசாயிகளுக்கு பாசன வசதி ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணை. அதேபோல கால்வாய்களும் அமைக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கால்வாய்களை புனரமைக்க வேண்டும் என்று மாண்பு அமைச்சர்கள் மாண்பு சட்டப்பரப்பில் மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு நீண்டகால திட்டத்தை வகுத்து இந்த பவானிசாகர் அணைக்கு உட்பட்ட கால்வாய் அனைத்தும் புனரமைப்பதற்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு பரிசீலனை உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதைத் தொடர்ந்து சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்.
அப்போது ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய வெளிமாநில தொழிலாளர்களை பேருந்துகள் மூலம் மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிற்துறையினர் கோரிக்கை வைத்தனர். காற்றாலை, சோலார் மின் உற்பத்தி திட்டங்களில் முதலீடு செய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்தில் தொழிற்சாலைகள் பெரும் சோதனையை சந்தித்திருப்பதாக குறிப்பிட்டார். நன்றாக தெரியும், ஏற்கனவே கடுமையான நிதி சுமையிலே அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இப்படி தொழில் என்பது மிக முக்கியம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 தொழில் தான் முதன்மையான தொழில். ஒன்று வேளாண்மை, மற்றொன்று ஜவுளி. இரண்டுமே பிரதான தொழிலாக இருக்குது. இந்த 2 தொழிலுமே அரசு முழு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த 2 தொழில் சார்ந்துதான் மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இதையெல்லாம் அரசு எண்ணி பார்த்து நீங்கள் வைத்த கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலித்து எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுடைய அரசு துணை நிற்கும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்தில் அதிக முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் காவல்துறை அரணாக இருக்கும் என்றும் பெரியார் சிலை அவமதிப்பு விவகாரத்தில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின் கட்டணத்தை நிர்ணயிப்பதில் எந்தவித குளறுபடியும் கிடையாது என கூறிய அவர் இந்த விவகாரத்தில் திமுகவினர் வேண்டுமென்றே குற்றம் சாட்டி போராட்ட அறிவிப்பை வெளியிடுவதாக விமர்சித்தார். IDPL திட்டம் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நிறைவேற்றப்படும் என்றும் இத்திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். அதெல்லாம் தவறான தகவல். எந்த மாவட்டத்தையும் நம்ம பிரிக்க மாட்டோம். இனி எந்த மாவட்டத்தையும் பிரிக்கப்பட மாட்டாது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் நகராட்சி அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 2 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் எடப்பாடியைச் சேர்ந்த மறைந்த ராணுவ வீரர் மதியழகனின் மனைவி தமிழரசிக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்கினார். கந்தசஷ்டி கவசம் விவகாரத்தில் சரணடைந்த சுரேந்திரன் நடராஜனை 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். கருப்பர் கூட்டம் எனும் யூடியூப் சேனல் ஒன்றில் கந்தசஷ்டி கவசம் குறித்து வெளியான பதிவு இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா போலீசில் புகார் அளித்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் உரிமையாளர் செந்தில் வாசன் கைது செய்யப்பட்டார். மேலும் அதன் தொகுப்பாளரான சுரேந்திரன் நடராஜன் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தமிழக போலீசாரிடம் சரணடைந்தார். இந்நிலையில் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சுரேந்திரன் நடராஜன் ஆஜர்படுத்தப்படவிருந்த நிலையில் நீதிமன்றத்தின் முன்பு பாரதிய ஜனதாவினர் நூற்றுக்கணக்கானோர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் சுரேந்திரன் நடராஜன் மாஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். லடாக்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் ராணுவ வீரர்கள் போர் ஒத்திகையில் ஈடுபட்டார்கள். எதிரிகள் 1 அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிக்க முடியாது என அப்போது ராஜ்நாத் சிங் சூளுரைத்தார். இந்தியா சீன எல்லையில் 2 நாட்டு படைகளும் திரும்பப் பெறும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்ய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை தனி விமானம் மூலம் லடாக்கில் உள்ள லே நகருக்கு சென்றார். அவருடன் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், ராணுவ தளபதி MM நரவனே ஆகியோர் உடன் வந்திருந்தனர். லே விமான நிலையத்தில் இருந்து ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாகனத்தில் ஸ்டக்னா ராணுவ முகாம் பகுதிக்கு சென்றடைந்தனர். அங்கு ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் நவீன இயந்திர துப்பாக்கிகளை ராஜ்நாத் சிங் இயக்கி பார்த்தார். இதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் முன்னிலையில் பாராசூட் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். மலைப்பாங்கான இடங்களுக்கு பாராசூட் மூலம் வீரர்களை அனுப்பி வைப்பது பற்றி ஒத்திகை செய்து காண்பித்தனர். எல்லைப் பகுதியில் ஹெலிகாப்டர்கள் மூலம் கண்காணிப்பு பணி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதையும் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார்.
எதிரிகள் முகாமை சுற்றி வளைத்து அழிப்பது, பீரங்கியில் சென்று குண்டு வீசி தாக்குவது பற்றியும் ஒத்திகை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து லுகுங் பகுதியில் ராணுவ வீரர்கள் மற்றும் இந்தோ திபெத் படை வீரர்களோடு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். அவர்களுக்கு இனிப்புகளை பரிமாறினார். பின்னர் வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் சீனாவுடனான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் இந்த பிரச்சினை எப்போது முடிவுக்கு வரும் என உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றும் கூறினார். இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்று கூறிய அவர் எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்பட்டால் அதைவிட சிறந்த தீர்வு இருக்காது என்றும் தெரிவித்தார். மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிறது. கேரளாவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் தங்க கடத்தல் விவகாரம் அம்மாநில அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ் சென்னிதாலா, முதலமைச்சரின் தனிச் செயலாளர் தங்க கடத்தலில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் செயல் என்றும் தெரிவித்தார். குற்றத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து பினராயி விஜயன் விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தங்க கடத்தல் விவகாரத்தை கண்டித்து கேரள அரசின் மீது காங்கிரஸ் கூட்டணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவிருப்பதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை சட்டப்பேரவை செயலாளரிடம் காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிறது. இதனிடையே மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அபுபக்கர் மற்றும் அப்துல் ஹமீத் ஆகிய இருவரை சுங்கத்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் கூட்டணி குறித்து நடிகர் ரஜினிகாந்திடம் அமைச்சர்கள் பேசி வருவதாக வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தியாகிகள் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் மணிமண்டபத்தில் அமைச்சர் ஜெயக்குமார், கே பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ரஜினிகாந்துடன் அமைச்சர்கள் யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை எனவும் அமைச்சர்கள் யாரும் அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா சமூக தொற்றாக மாறியுள்ளதா என்று உலக சுகாதார அமைப்பும் ICMR-ம் தான் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். இயற்கை தான், அது மாதிரி யாரும் அமைச்சருக்கு யாரோடும் பேச மாட்டாங்க. அப்படி இங்கிருந்துக்கின்னு துரோகம் செய்கிற கும்பலும் கிடையாது. இருக்கிற இடத்துக்கு எல்லாமே தலைவர் மேலே அம்மா மேலே என்னைக்கும் விசுவாசமிக்க கூட்டம் தான் அதிமுக கூட்டம். தமிழகத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பங்களை விநியோகிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கல்லூரிகள் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள சில தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர்களுக்கு நேரடி விண்ணப்பங்களை வழங்கி வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் நேரடி விண்ணப்ப விநியோகத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. வருகிற 20ஆம் தேதி முதல் ஆன்லைன் வழியில் மட்டுமே விண்ணப்பங்களை வழங்க வேண்டும் என்றும் கல்லூரி கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக பிரசித்தி பெற்ற சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் ஆடித்திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆடி மாதம் பிறந்துவிட்டாலே சேலம் மாவட்டம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுவிடும். பிரசித்தி பெற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தொடங்கி அனைத்து கோவில்களிலும் ஆடி திருவிழா மாதம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படும். அதிலும் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் ஆடி திருவிழா தனிச்சிறப்பு பெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஆண்டுதோறும் குவிந்து வந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஊரடங்கு அமலில் இருப்பதால் ஆடி திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வருவது கதையல்ல வரலாறு. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.
அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் இன்று புதிதாக 4538 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து 6வது நாளாக 4000 கடந்திருக்கிறது கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை. அண்மை தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, விவரங்கள். தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக 4500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. இன்றும் அதே போன்ற நிலை இருக்கிறது. சென்னையில் இன்று 1200க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களை ஒப்பிடும் பொழுது இது சற்று அதிகமான எண்ணிக்கை என்றாலும் கூட இதற்கு முந்தைய வாரங்களை பார்க்கும் பொழுது இது குறைவான எண்ணிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் தொற்று பாதிப்பு குறைய தொடங்கியிருக்கிறது என்ற எண்ணிக்கையை தான் இதுவும் கூறுகிறது. இன்று ஒரே நாளில் 79 பேரினுடைய மரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது இதுவரை நாம் பார்க்காத எண்ணிக்கையாகும். 70க்குள்ளாக தான் ஒரு நாளைக்கு அறிவிக்கப்படக்கூடிய மரணங்கள் இருந்திருக்கின்றன. எனவே மரணங்களுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது. இது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. சென்னையில் பாதிப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. சென்னையினுடைய பங்களிப்பு இந்த கொரோனா பாதிப்பில் என்பது குறைவாக இருந்தாலும் கூட மரணங்கள் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து மெல்ல மெல்ல அதிகரிக்கின்றன என்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. சென்னையில் குறைந்தாலும் கூட மற்ற மாவட்டங்களில் இந்த பாதிப்பானது தொடர்ந்து மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட பாதிப்புகளை பதிவு செய்யக்கூடிய மாவட்டங்கள் இருந்து வருகின்றன. இன்றும் கூட அதே போன்று செங்கல்பட்டு, மதுரை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர், தேனி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் 100க்கும் அதிகமான பாதிப்புகளை இன்றும் பதிவு செய்து இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். நன்றி சாரதா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு.